உங்கள் யாவரையும் அன்போடு கூட பார்த்து வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் சத்தியமும் என்றென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமீன். ஜெபிப்போம். தகப்பனே, உமது அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ எங்களோடு மட்டுமே எங்கள் நாட்களை என்னை நடத்தியிருந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா. அப்பா, எங்களை எந்த சேதம் அணுகாமல் எல்லாவது சுகத்தோடும் பலத்தோடும் தேவரே நாம மகிமைக்கென்றே எங்களை அழைத்து வந்து இந்த முன்குறிக்கப்பட்ட இந்த நாளில் ஆண்டவர் எப்பொழுதும் நாங்கள் பிள்ளைகளாக உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக உம்மால் அழைக்கப்பட்டவர்களாக நாங்கள் அன்று வெள்ளிக்கிழமை கூடி நாங்கள் ஜெபிக்க கிருபை கொடுத்திருக்கிறீர்கள். அதுக்காக நன்றி செலுத்துகிறார் தேவரே. எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக நீர் தண்டிக்காதபடி உமது அன்பின் நிமித்தம் நாங்கள் ஆண்டவரை எவ்வளவாக விடுவிக்கப்படுகிறோம், உமது இரக்கம் எங்கள் மேல் எவ்வளவாக இருக்கிறது என்று உணர்ந்து இருதயத்தோடப்பா ஒருமனப்பட்டவர்களாக உம சமூகத்தில் கூடியிருக்கப்பா. நீர் சகோதரர்களாக பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அப்பா எங்கள் உள்ளம் தொடப்படட்டுமா. திவ்ய சத்திய வார்த்தைகள் நாங்கள் அறிந்து செயல்படத்தக்கதாக எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை வேளையில் தேவனே, நாங்கள் துதிக்கும் பாடலிலும் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆண்டவரே நீர் மகிமைப்படத்தக்கதாக எங்களை இம்மட்டுமாய் காத்த தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமாய் இருக்க இந்த வேலையில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் எங்கள் ஆளுகை செய்யிட்டு இயேசுவின் நாமத்தில் பாதம் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல், இந்த நாவில் புதுப்பாட்டு இந்த நேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் மெய்கனவ தீபமாய் என்னை தேற்றினார், பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், பாதை நோயும் வந்த போது வேண்டல் கட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார், பாதை நோயும் வந்த போது வேண்டல் கட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாட்டம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார், சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாட்டம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.
அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் என்பருட்டாய் நிந்தை தாங்கி என்னும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் என்பருட்டாய் நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் சொல்லுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். அல்லேலூயா. அடுத்த பாடல் கதறு போல் தேவனே, எந்த நாத்துமா உண்மையை வாஞ்சித்து கதறுவேன். தஞ்சமே நீர், அடைக்கலமும் நீர், கோட்டையும் நீர் என்றும் காக்கு. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே, எந்த ஆத்துமா உண்மையை வாஞ்சித்து கதறுமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தேவன் மேல் ஆத்துமமே தாகமாயிருக்கிறது, தேவன் மேல் ஆத்துமமே தாகமாயிருக்கிறது. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்தும வாஞ்சிக்குதே. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே, எந்த ஆத்தும உண்மையை வாஞ்சித்து கதறுமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. ஆத்தும கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். ஆத்தும கலங்குவதே, நேசரை நினைத்திடுவார். அவரின் ரட்சிப்பினால் தினமும் குதித்து போற்றிடுவார். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உண்மையை வாஞ்சித்து கதறுமே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பே. யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும்,
யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலைகளிலிருந்தோன்மை நிதமும் நினைத்திடுவேன். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் மாண்டித்து கதருமே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தேவரின் பக காலத்தில் இருபை தருகின்றே. தேவரின் பக காலத்தில் இருபையை தருகின்றே. இரவினில் பாடுபட்ட எந்தன் வாயில் நிற்கிறது. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த ஆத்துமாவும் வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. கண்மலையான தேவன் நீர் என்னை ஏன் மறந்தே. கண்மலையான தேவன் நீர் மறந்தே. அணையின் துக்கத்தால் திருவதனோ. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறு போல் தேவனே எந்த ஆத்துமாவும் உண்மையை வாஞ்சத்தே கதருமே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே. ஆத்துமா கலங்குவதே தேவனில் காத்திருப்பான். ஆத்துமா கலங்குவதே தேவனில் காத்திருப்பான். அவரே எந்த தினமும் அவரே துதித்திடுவாய். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே எந்த உண்மையை வாஞ்சித்து கதருமே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பே. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீர் என்றும் காப்பே. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் கடைசி நாட்களுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு வருஷத்தின் பாதி நாட்களை நிறைவு செய்கிறோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஒரு மோசையை கொண்டு தன் ஜனங்களை நடத்தினார். இன்னைக்கு கர்த்தர் தன்னுடைய ஆவியானவரை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சகல சத்தியத்திலும் சத்தியத்தின் பாதையில் நம்மை நடத்துகிறார். அன்றைக்கு கற்பனைகள் கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை போதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நேர் வழியா நடத்துகிறார், ஜீவ பாதையில் நடத்துகிறார். நன்றி. அந்த ஜீவ பாதையில் வீசும் பிரகாசத்தில் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். காரணம் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நமக்கு இடர்கள் கிடையாது. நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி பார்க்கிறது. நம்முடைய கால்கள் சருகாதபடி அவர் காத்து கொண்டு வருகிறார். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்.
மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜீவ பாதையில் வீசும் பிரகாசத்தில் தீவிரம் நடப்பதே எனதாத்திரம். பாவ உலகத்துடன் நான் சேர்ந்திடேன். தேவ ஆட்டுக்குட்டி பின்னே போக துணிந்தேன். நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் இன்னும் கொண்டு கண்டு நான் அஞ்சிடேன். நிந்தை படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே, நான் போகிறேன். ஓட்டத்தை தொடங்கினவர் நீர், ஓடினாலும் களைப்படையாதபடி எங்களுக்கு புது பலனை தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த 6 மாதங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, ஒருவராய் இந்த பெரிய காரியங்களை செய்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜீவன் தப்ப விட்டீர், உடைய கிருபையினால் எங்களை தாங்கினீர், தேவைகளை சந்தித்தீர், வெட்கப்பட்டு போகாதபடி காத்து கொண்டீர். சூழ்நிலைகள் மாறினது, சீதோஷ்ண நிலைகள் மாறினது, பிரயாணங்கள் இருந்தது. ஆனால் எல்லாவற்றும் கரத்தின் பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்தது. அதற்காக ஸ்தோத்திரம். பலவீனங்கள் வந்தது, பலப்படுத்துகிற கிறிஸ்துவா எங்களோடு கூட இருந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நெருக்கங்கள் வந்தது, ஆனால் எங்களை விசாலத்தில் வைத்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஒரு அகாடமிக் இயரை முடிக்க உதவி செய்தீர், ஒரு புதிய அகாடமிக் இயற்குள் பிரவேசிக்க கிருபை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி. வித்தியாச எல்லா நன்மைகளை நினைக்கிறோம், நன்றி என்று சொல்லுகிறோம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகத்துவத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயம் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் உடைய பிரகாரத்துக்குள் வந்திருக்கிறோம். நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஆவியானவர் ஒருவரே. அப்பா, அந்த ஒரு மனத்தின் ஆவியை எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். அப்பா, நாங்கள் ஒரு மனத்தோடு, விசுவாசத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு இதோ உங்களுடைய சமூகத்தில் பிரவேசிக்கிற ராஜா. நாங்கள் சுமந்து வந்திருக்கிற பாரங்களை இறக்கி வைக்கிறோம். அப்பா, நாங்கள் கொண்டு வந்த விண்ணப்பங்கள் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் இரக்கம் பாராட்டுங்கப்பா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாரை நீர் கண்ட தேவனாய் இருந்தீர், நீர் என்னை காண்கிற தேவன் என்று அவள் உமக்கு பெயர் கொடுத்தாள். நன்றி தகப்பனே. எங்கள் கண்களும் உண்மையே நோக்கி பார்க்கட்டும். நீர் மீட்டு கொண்ட உதடுகள் உடைய புகழையே எப்பொழுதும் பாடட்டும். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எங்களை முற்றிலுமாய் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹalleluya, ஹalleluya. Thank you Lord. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இப்பொழுது நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் தாரும். ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை அப்பா உடைய ரத்தத்தால் மூடி மறைத்துக் கொள்ளும். ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து விட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் உங்களுடைய ஜெபங்களினாலும் கர்த்தர் கடந்த வாரம் முழுவதும் பீகார் பகுதியிலே பல இடங்களில் சென்று ஊழியங்களை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தந்தார். கடுமையான வெயில் 45 டிகிரிக்கு மேலாக இருக்கிறது. நம்ம சென்னையிலே, தமிழ்நாட்டில் இந்த வெயில் பழக்கப்பட்டிருந்தாலும் அங்கே அது சரீரத்தை பாதிப்புக்குட்படுத்துவதாகத்தான் காணப்படுகிறது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். அவர் நிழலாய் இருந்து பிரயாணங்களிலே பாதுகாத்துக் கொண்டார். முதல் நாள் பாட்னாவிலே கடந்த வியாழக்கிழமை அங்கே உள்ள ஊழிய பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கான ஒரு பயிற்சி முகாமை நடத்த கிருபை தந்தார். அதற்கு பிறகு அங்கே ரட்சிக்கப்பட்ட ஒரு முதியவர் மரித்து போனதை ஒட்டி அவருக்கான இந்த ஸ்தோத்திர கூட்டத்தையும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று நடத்த கர்த்தர் உதவி செய்தார். அவர் இந்து மார்க்கத்துக்கு வந்தவர். இந்து முறைப்படிதான் அவரை அந்த குடும்பத்தார் எரித்தார்கள். ஆனாலும் நாங்கள் சற்று தயக்கத்தோடு தான் அங்கே போனோம். அந்த ஆச்சரியமிகமான காரியம் கர்த்தர் செய்தார். கிட்டத்தட்ட அந்த கிட்டத்தட்ட 400-500 அத்தனை பேரும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாய் பொறுமையோடு தரித்திருந்தார்கள். தொடர்ந்து அங்கே ஊழியத்துக்கான வாசலும் திறக்கப்பட்டது. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்த நாள்
ராம்பூர் என்ற பகுதியில நாம் ஆதரித்து வருகிற ஊழியக்காரரை போய் சந்திக்கவும், அவருக்கு ஏற்கனவே சபை கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஊழியர் வாசம் இருப்பதற்கான வீடு வசதி இல்லாமல் இருந்தது. அதையும் நம்முடைய ஊழியத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தின் மகன் அதை பொறுப்பெடுத்து அதை கட்டி முடிப்பதற்கான பெரும் தொகையை கொடுத்து உதவினார். அந்த சிறப்பு விழா நடந்தது. அதை திறந்து வைக்க கத்தரடியனை பயன்படுத்தி கொண்டார். அதற்கு உதவின இந்த குடும்பத்தாரை கத்தர் ஆசீர்வதிப்பாராக. அதைத் தொடர்ந்து இன்னும் சில பணித்தளங்கள், தான்வாத் என்ற ஒரு பணித்தளம், சம்மன் சர்ச் என்ற ஒரு பணித்தளம், சில பணித்தளங்களை பார்வையிட கத்தர் உதவி செய்தார். அதற்கு அடுத்த நாள் சனிக்கிழமை சமஸ்டிபூர் என்ற ஒரு பகுதி, அது ஒரு சிறப்பான ஒரு மாவட்டம். அந்த மாவட்டத்திலே இந்த மாவட்டத்தை சார்ந்த அத்தனை முழு வாலிபர்களுக்கான ஒரு கூடுகை ஜேம்ஸ் மிஷனரியினால் ஸ்தாபனத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்டது. அந்த படங்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அது ஒரு சிஎன்ஐ சபையிலே வைத்து நடந்தது. அந்த சபையினுடைய வரலாறு ஆச்சரியமாக இருந்தது. ஜிடி ஸ்டாட் என்று சொல்லி ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர், அவர் அதை சம்பாதித்த எல்லா படங்களையும் ஊழியங்களுக்கு என்று கொடுத்து சீனாவிலே போய் பெரிய எடுப்புதலுக்கு வித்திட்ட மிஷனரியாக வாழ்ந்து மறைந்தவர். அவருடைய தகப்பனார் அந்த பகுதிக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனியோடு இணைந்து புகையிலை வியாபாரம் செய்து பெரும் பணக்காரராக இருந்திருக்கிறார். அவர் அந்த ஆலயத்தை கட்டி கொடுத்திருக்கிறார். காலப்போக்கிலே அந்த ஆலயம் மூடப்பட்டு பராமரிப்பு இல்லாமல் இருந்தது. அதை இப்பொழுது ஜேம்ஸ் ஸ்தாபனத்துக்கு ஊழியங்களை நடத்துவது கொடுத்திருக்கிறார்கள். அதில் தான் அந்த கூடுகை நடந்தது. 100க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் கலந்து கொண்டார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அடுத்த நாள் ஜமால்பூர், நாம் ஆதரித்து வருகிற ஜமால்பூர், சுல்தான்கஞ்ச், பாரியார்பூர், அந்த பணித்தளங்களை பார்க்கவும். ஜமால்பூரிலே அந்த ஊழியர் ஒரு 20 பிள்ளைகளை வளர்த்து வருகிறார். அநாத பிள்ளைகளை. அவர்கள் தங்குவதற்காக ஒரு மேல் வீட்டாரை கட்டப்பட்டது. அதோடைய திறப்புழாவுக்காகவும் அடியேன் அழைக்கப்பட்டிருந்தேன். காரணம், நம்முடைய ஊழியத்தை சார்ந்த ஒரு குடும்பத்தார் அதை கட்டி முடிப்பதற்கான தொகையை கொடுத்திருந்தார்கள். ஆகவே அதன் நிமித்தம் அடியேன் அதை கடந்து சென்று அதை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு திறந்து கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். இந்த ஊழியங்களை முடித்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஜமால்பூர் சபையில் செய்தியை கொடுத்து விட்டு ஒரு 6 மணி நேரம் பிரயாணம் பண்ணி பாட்னாவுக்கு வரவும், அடுத்த நாள் பாட்னா சென்னைக்கு வரவும் கர்த்தர் கிருபை தந்தார். அந்த ஊழியங்கள் எல்லாமே வளர்ந்து வருகிறது. தொடர்ச்சியாக நாம் பல ஆண்டுகளாக அங்கே சென்று வருகிறோம். அவர்களை ஆதரித்து வருகிறோம். அவருக்காக ஜெபித்து வருகிறோம். அவருடைய பலனை காண முடிந்தது. அது நாளுக்கு நாள் விருத்தடித்துக் கொண்டே இருக்கிறது. அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் சித்தமானால் வருகிற நவம்பர் லாஸ்ட் வீக் அல்லது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நாம் அங்கே நம்முடைய குழுவாய், இது முழுக்க நம்முடைய குழுவாய் கடன் செல்வது வழக்கம். அதுக்காக ஆயத்தப்படுங்கள். வர விரும்புவதற்கு முதலிலே உங்கள் பெயர்களை தெரியப்படுத்தி விடுங்கள். அதுக்கான காரியங்களை ஒழுங்கு செய்ய வேண்டும். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்த அத்தனை பேருக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடன் செல்லலாம். கண்களை மூடும். எவ்ரியர் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்பொழுது எங்களோடு கூட பேசுங்கப்பா. அடியனை மறைத்துக் கொண்டு நீர் வெளிப்படும். உங்களுடைய நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். இது மோசேக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை. மோசே, உன் வார்த்தையை கேட்டுப்பா, நான் அதன்படி நான் செய்கிறேன் என்று சொன்னார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அந்த கானான் தேசத்தை வேவு பார்த்து விட்டு வரும்படியே கோத்திரத்துக்கு ஒருவராக மொத்தம் 12 பேரை அனுப்பினார். அதிலே 10 பேர் வந்து பார்த்த காட்சியை சொன்னார்கள். அவர்கள் ராட்சத பிரதிகளாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் மேற்கொள்ள முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் காலேபும் யோசுவாவும் மாத்திரம் அவர்களை நாம் எளிதாய் மேற்கொள்ளலாம். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால்
அவர்களை எளிதாக மேற்கொள்ளலாம் என்று விசுவாசமா அறிக்கை செய்தார்கள். உடனே அவர்களுக்கு, அந்த ஜனங்களுக்கு கோபம் வந்து விட்டது. அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள், கல்லெறிய ஆரம்பித்தார்கள். அவர் கர்த்தருக்கு கோபம் வந்து விட்டது. என்னடா, என்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக முகாந்திரம் இல்லாமல் இப்படி பேசுகிறார்களே. இது கர்த்தர் கோபம் கொண்டு, மோசே, என்னை விட்டுவிடு, இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன் என்று சொன்னார். உடனே மோசே கர்த்தருடைய பாதத்திலே விழுந்து, ஆண்டவரே, இந்த ஜனங்களை அழிப்பதற்காகவா நீர் அழைத்து கொண்டு வந்து எகிப்தில பலத்த கிரிகளை நடப்பித்து செங்கடலை பிளந்து அவர்களை இவ்வளவு அற்புதமாய் நடத்தி வந்த தேவன் இந்த போட்டுட்டீங்களா? வனாந்தரத்திலே அவர்களை கொன்று போட்டு விட்டால் அந்த எகிப்தியர்கள் என்ன சொல்லுவார்கள்? இந்த தேவனை பாரு, ஜனங்களை அழைத்து போய் கொண்டு போட்டாரே என்று சொல்லி உண்மை பேசுவார்களே. அந்த ஜனங்களை மன்னித்தரணும் என்று சொல்லி அவன் மன்றாடுகிறான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, அந்த 19ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். என்னாகும் 14:19. மகத்துவத்தின்படியேயும் உமது கிருபையினுடைய மகத்துவத்தின்படியேயும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் மன்னித்து வந்ததின் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின்படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். அல்லேலூயா. அந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும். ஓ, ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு கர்த்தர் செய்வாரா? நாம் எவ்வளவு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், வேண்டுதல் செய்கிறோம், நடக்கிறது தாமதிக்கிறது, சில நேரம் வார்த்தைகள் கிடைக்கிறது, சில நிறைவேறாமல் இழுத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு மற்றவர்களை மன்னிக்க முடியுமா? இது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏதோ ஆண்டவரத்துல கேட்கிறோம், அதை நமக்கு செய்கிறார். நமக்காக இரக்கம் பாராட்டுமனை வேண்டுகிறோம், செய்கிறார். ஆனால் மற்றவர்கள் தவறு செய்கிறார்கள், அவர்களுக்காக மன்னிப்பை கோரும் பொழுது செய்வாரா? ஒரு மனிதனுடைய வார்த்தையை அவர் எப்படி கேட்கும்? நாம் தான் அவருடைய வார்த்தையை கேட்டோம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் நாம் செய்ய வேண்டும். அதுதானே இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள காரியம். அவரோ மோசே சொல்வதை கேட்டு தவறு செய்த அந்த ஜனங்களை, முறுமுறுத்த அந்த ஜனங்களை, மோசேக்கும் ஆரோனுக்கும் யோசுவாவுக்கும் எதிராக எழுப்பின அந்த ஜனங்களை மன்னித்தார். அவர் அக்கிரமங்களை மன்னித்தார். மோசே, நீ சொன்னதுனால. அங்கே யோபுடைய சரித்திரத்தில் இதே சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அங்கே அவர்கள், யோபுடைய நண்பர்கள் யோபுக்கு அனுசரணையா பேசுவது போல கர்த்தரை கோபமூட்ட முடியாத பேச்செல்லாம் செய்தார்கள். ஆனால் யோபு, கர்த்தர் யோபை சந்திக்கும் பொழுது, யோபு, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன பொழுது, நண்பர்களை அதமாக்கன்னு சொன்ன பொழுது இவன் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறான். அப்ப யோபுடைய வார்த்தையை கேட்டு கர்த்தர் அவருடைய நண்பருடைய பேச்சை மன்னித்து அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு நாம் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்துல மற்றவர்களுடைய தவறுகளை நாம் முதலாவது மன்னிக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றவருடைய பாவங்களையும் நாம் மன்னிக்க வேண்டும். அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள். இன்னைக்கு நம்ம சுற்றி உலகத்துல பாவம் செய்கிற மக்கள் தான் ஏகமாய் இருக்கிறார். அவர்கள் செய்கிற பாவங்கள், செய்கிற அட்டூழியங்கள், அக்கிரமங்கள், இவைகள் எல்லாம் பார்க்கும்போது கோபமாகத்தான் வருகிறது. ஏன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவள் பல காரியங்கள் செய்யும் பொழுதும், திருச்சபைகளை இடிக்கும் பொழுதும், ஊழியக்காரர்களை அவதூறு வதந்திகளை பரப்பும் பொழுதும் நமக்கு ஆத்திரம் வரத்தான் செய்கிறது. ஆண்டவரே, வானத்திலிருந்து இறங்கி அக்கினி இறங்கி அவர்களை அழிக்க மாட்டீரா? நீர் மெய்யான தேவன் என்பதை நிரூபிக்க மாட்டீரா? அவளை சுட்டரித்து போட மாட்டீரா என்று பழிவாங்கிற தன்மையில் தான் நம் விண்ணப்பங்களை வைக்கிறோம். அப்போ ஆண்டவர்கள் அவர் அருமையான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பேசினாலும் அவர்களை மன்னிக்கும்படியாய் நீ வேண்டிக்கொள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு பொல்லாப்பை பேசிக் கொண்டிருக்கலாம், அக்கிரமங்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். அப்ப பிறருடைய பாவங்களை நம்மால் மன்னிக்க கூடுமா என்றால் முடியும் என்று சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம்
5ஆம் அதிகாரம் 20, 24 இந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், 24ஆம் வசனம். அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு அவரை நோக்கி, திமிர்வாதக்காரனை நோக்கி, மனுஷனே, மனுஷனே, உனக்கு உன் மன்னிக்கப்பட்டது பாவங்கள் என்றார். உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இப்ப 24ஆம் வசனம். பூமியிலே பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டென்பதை மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி காரனை நோக்கி, திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து எடுத்துக்கொண்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போ உன் வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறேன் உனக்கு என்றார். சொல்லுகிறேன். இது கேட்டுக்கொண்டிருந்த பரிசேயருக்கு ஒரு தச்சருடைய மகன். சரி, ஒருத்தர் தவறு பண்ணுகிறார், அதை மன்னிக்கலாம். ஆனா ஒரு மனுஷன் பாவம் பண்றத இவனுக்கு எப்படி மன்னிக்க முடியும்? பாவத்தை மன்னிப்பது தேவனுடைய செயல் அல்லவா? இவன் எப்படி மன்னிக்கலாம் என்று இயேசு கிறிஸ்துவை மனிதனாக பார்த்ததனால்தான் அவர் இந்த வார்த்தையை சொன்னார்கள். ஆனா இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்பதை அறிவோம், அவர் தெய்வம் என்பதை அறிவோம். அப்ப அந்த பாவத்தை மன்னிக்க அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அவர் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14, 15 இந்த வசனங்களிலே அதில் லார்ட்ஸ் பிரேயர் என்று சொல்லுவோம். அதையும் வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். 14, 15. மனுஷருடைய தப்பிதங்களை மனுஷருடைய தப்பீதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பீதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாது இருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பார். இதை ஒரு ஜெபத்துல சொல்லிக் கொடுக்கிறார். நீ மற்றவருடைய தப்பிதங்களை மன்னிக்கிற அதிகாரம் உனக்கு இருக்கிறது. நீ மன்னித்தால் உன் தவறுகளை கர்த்தர், அவனுடைய தவறுகளை கர்த்தர் மன்னிப்பாராம், உன்னையும் மன்னிப்பார். அப்ப நீங்க உலகத்துல இயேசு கிறிஸ்துவை அறியாமலும் அறிந்தும் எத்தனையோ பொல்லாத காரியங்களை செய்கிறார்கள். நம்முடைய நண்பர்கள் செய்கிறார்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள் செய்கிறார்கள். அவர்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆத்திரம் வருகிறது. ஏன் இது பொய்யும் தெய்வத்துக்கிட்ட இவங்க மோதுறாங்களே, தெய்வ குற்றம் ஆகிவிடுமே, அழிந்து போய் விடுவார்களே, இல்லை என்றால் கோபத்துல இவர்கள் ஆண்டவர் அக்கினியை அனுப்பி அழிக்க மாட்டாரா? கோபம் கூட வரும். ஆண்டு சொல்ல, நீ அவர்களை மன்னித்து விடு, நீ அவர்களை மன்னித்து விடு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறியப்பட்ட பொழுது அவர் நினைத்திருந்தால் அத்தனை பேரையும் அக்கினி பட்சித்து போட்டிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொன்னார்? பிதாவை இவளுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். அப்ப இன்னைக்கு பிறருடைய தப்பீதங்கள் நமக்கு கோபமூட்டும், எரிச்சல் மூட்டும், வேதனையை ஏற்படுத்தும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை மனதார மன்னித்து விடு. எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் நீங்க அவனை ஒரு மன்னித்து விடுங்கள், அவனுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். நிச்சயமாக அவருடைய தப்பீதங்களை பரமபிதா மன்னிப்பார், உங்களுடைய தப்பீதங்களையும் அவர் மன்னிப்பார். அப்ப அந்த பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் நமக்கு உண்டா? அதை எப்படி அவ்வளவு ஆணித்தரமாக சொல்லுகிறீர்கள்? எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22, 23 இந்த வசனங்களில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யோவான் 20, 22, 23. அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். இதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் யாருக்காக வேண்டுதல் செய்கிறீர்களோ, யாருக்காக மன்னிக்க முடியாது சொல்லுகிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்க பெருமிச்சுள்ள வேண்டுதல் செய்கிற ஆவியானவர், தேவனுடைய சித்தத்தை அறிந்தவர். அப்போ இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்களும் நானும் இவருடைய தப்பிதங்களை மன்னிப்பதற்கான அதிகாரத்தை தந்திருக்கிறார். இப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியினால் நிரம்பி இருந்தார். அவர் தோற்றத்தில் மனுஷ சாயலாக இருந்தாலும்
அவருக்குள்ளாய் இருந்தது பரிசுத்த ஆவியானவர். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுதுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஊதி சீஷரிடத்திலே கொடுத்து, இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், இனி நீங்கள் யாருடைய தப்பிதங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இப்ப இன்னைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நம்மேல் ஊற்றப்பட்டிருக்கிறார். அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்ற விசுவாசம் நமக்குள் இருக்கிறது. இப்ப நாமும் மற்றவருடைய தப்பிதங்களை பாவங்களை மன்னிக்கும் பொழுது அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று பார்க்கிறோம். ஆனா இதே மோசே ஒரு பக்கம் மக்களுக்கு ஒரு வார்த்தை கேட்கிறார், ஆண்டவரே ஒரு பாவங்களை மன்னித்திரணும் என்று கேட்கிறார். ஆனா இன்னொரு இடத்துல அதே எண்ணாகமம் 16ஆம் அதிகாரத்துல 29ல இருந்து 32 வரைக்கும் வாசிக்கலாம். எண்ணாகமம் 16ஆம் அதிகாரம் 29 32. மனிதரும் சாகிறபடி சகல மனிதரும் சாகிறபடி செத்து இவர்கள் செத்து நேரிடுகிறது போல சகல மனிதருக்கு நேரிடுகிறது போல நேரிட்டால் இவர்களுக்கு நேரிட்டால் அறிவீர்கள். கர்த்தர் என்னை அனுப்பவில்லை என்று அறிவீர்கள். ஒரு புதிய காரியத்தை நேரிட செய்வதால் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரிடச் செய்வதால் தன் வாயை திறந்து பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இவர்கள் உயிரோடு பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் விழுங்கி போட்டதே ஆனால் இவர்களுக்கு உண்டான யாவற்றையும் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றார். இப்ப பாருங்க, 2 அதிகாரத்துக்கு முன்னால இதே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்களுக்கு அவர்கள் அக்கிரமங்களை மன்னியும் தப்பிதங்களை மன்னியும் சொல்லி வேண்டிக் கொள்கிறார். ஆண்டவர் கேட்டார், மோசே உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். இப்போ அடுத்து கோராகு கூட்டம். இவர்கள் யார்? லேவி கோத்திரத்தார், லேவி குடும்பத்துல வந்தவர்கள். இவர்கள் கர்த்தரை அவமதித்தார்களாம். இவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், ஆனா கர்த்தரை அவமதிக்கிறார்கள். இப்போ அதே மோசே அது வரைக்கும் ஜனங்களுக்காக திறப்பின இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இவன் சும்மா சாகக்கூடாது. ஆண்டவர் அந்த கோரா கூட்டத்தை வேறு பிரிக்க சொல்லுகிறார். அதாவது மோசைக்கும் ஆரோனுக்கு விரோதமாக இவர்கள் எழுப்பினார்கள். நீங்க மாத்திரம்தான் கர்த்தருடைய பிள்ளைகளா? நாங்களும் இல்லையா? நீங்க மாத்திரம்தான் ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணுமா? எங்களுக்கு அது இல்லையா சொல்லி மோசையோட ஆரோனோடும் நன்றாக தெரியும். கர்த்தர் தன்னை தூஷிக்கும் போது விட்டு விடுகிறார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பும் பொழுது அவர் கோபம் கொள்ளுகிறார். இப்போ கோரா கூட்டத்தை வேறு பிரிக்க சொல்லுகிறார். ஆனா இந்த இடத்துல மோசையை கோரா கூட்டத்துக்கு வேண்டிக் கொள்ளவில்லை. அப்ப ஏன் ஒரு முரண்பாடு வருகிறது? அதே தவறைத்தான் இந்த கோரா கூட்டத்தாரும் செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் துணிகரமாய் கர்த்தரை அவமதித்தார்கள். அப்ப கர்த்தரை துணிகரமா அவமதிக்கிறவங்க அற்புண்டு போவார்கள் என்று பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது. இவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே இவன் சும்மா சாகக்கூடாது, கர்த்தரால் அடிக்கப்பட்டு செத்தார்கள் என்பதை உணர வேண்டும். அதனால பூமி தன் வாயை பிளந்து இவர்களை விழுங்க வேண்டும். அப்படியா மோசே? அதன்படியே செய்கிறேன்னு சொல்லி பூமியை பிளக்க வைத்து கோரா கூட்டத்தையும் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த பூமி விழுங்கி போடும்படியாய் செய்தார். அப்போ பார்க்கிறோம், ஒண்ணு பாவத்தை மன்னித்து நல்லது செய்யறாரு, இன்னொன்னு அக்கிரமம் செய்த மீறல் செய்த அவமதித்த ஜனங்களை மோசையின் வார்த்தையை கேட்டு அழித்து கொடுக்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். அந்த அதிகாரத்தை கர்த்தர் உன் நாவில் தந்திருக்கிறார். ஜீவனும் மரணமும் உன் நாவில் இருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டில் இந்த பிரமாணத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி மாற்றுகிறார்? நீ யாரையும் சபிக்க கூடாது, நீ துதிக்கிற வாயால் யாரையும் சபிக்க கூடாது, எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பிரமாணத்தை இப்பொழுது இயேசு கிறிஸ்து புதிதாக தன் ரத்தத்தினால் அவர் ஒரு புது பிரமாணத்தை ஏற்படுத்தி விட்டார். அதனால்தான் இன்றைக்கு நாம் யாரையும் சபிக்க கூடாது. மோசே காலத்துல நடந்துச்சு, அதே மாதிரி இப்போதும் நாம செய்யலாம் நினைச்சு, ஐயோ ஆண்டவரே அவன் எனக்கு விரோதமா பேசிட்டான், என் கண்கள் காண அவனை அழிய வேண்டும், அவன் குடும்பம் ஒழிய வேண்டும், வரும் நமக்கு ஆத்திரம் வரும். இவ்வளவு பிரசங்கம் பண்ணுகிறேன், நானே சில நேரங்கள்ல வரத்தான் செய்கிறது. ஊழியத்து நிமித்தமாக அல்லது நமக்கு விரோதமாய் சிலர் பேசும்போது பண்ணும்போது, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறது உறுதிப்படுத்தும், என் கண்களுக்கான அவர்களை அடித்து போடும், ஆண்டோடைய கோபாக்கினை பற்றி எரியட்டும்,
வரத்தான் செய்கிறது, மாம்சத்தில் இருக்கிறோம். இப்போ மோசையும் அதைத்தான் செய்கிறான். ஆனா கர்த்தர் அதை கேட்டாராமே. அப்ப கர்த்தரிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லக்கூடுமோ? ஆனால் ஒன்று நல்லா செய்யுங்கள், பழி வாங்குதல் தேவனுக்குரியது. நீங்க எதுவா இருந்தாலும் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து விடுங்க. இதுதான் நம்மை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். மோசே பரிசுத்தவான் தான், அவர் அதை செய்தார். ஆனால் அதுக்காக அதையே போல இன்னைக்கு சொன்னா ஆண்டவர் ஒருத்தனை ஆசீர்வதிச்சு விட வேண்டும், மன்னித்து விட வேண்டும், நீ சொன்னா ஒருத்தனை இருத்தி விட வேண்டும், அடித்து விட வேண்டும் என்று சொல்லி பெருமை பாராட்டக்கூடாது. அப்ப மோசைக்கு கேட்டதுக்கு மட்டும் ஏன் செய்தார்? இதுல நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அவன் சொன்னா ஆண்டவர் மன்னிக்கிறாரு, அவன் சொன்னா இன்னொருத்தனை அழிக்கிறாரு, ரெண்டு காரியத்தையும் செய்கிறாரு. ஆனா ஏன் மோசைக்கு மாத்திரம் அதை செய்தார்? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அது எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சொல்லப்படுகிற காரியங்களுக்கு சாட்சியாக சாட்சியாக பணிவிடைக்காரனாய் மோசே பணிவிடைக்காரனாய் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் அவருடைய இருந்தான். வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தார். அல்லேலூயா. நாம் அவருடைய வீட்டில் எங்க உண்மையா இருக்கிறோமா? இன்னைக்கு அவர் நமக்கு கொடுத்த சரீரம் என்ற வீடு, வாசமாய் இருப்பதற்கு கற்களால் கட்டப்பட்ட வீடு, நாம் ஆராதிப்பதற்காக அவருடைய சகல ஜனங்களுக்குமான ஜெப வீடு, 3 வீட்டை கொடுத்திருக்கிறார். இந்த 3 வீட்டிலே நாம் உண்மையா இருக்கிறோமா? அப்ப என் வீட்டில் எங்கும், என்னுடைய வீட்டில் எங்கும். அப்ப அவன் தன்னுடைய சரீரத்தையும் பரிசுத்தமாய் காத்துக் கொண்டான். ஆலயத்திலும் பரிசுத்த அலங்காரத்தை தான் தொழுது கொண்டது. ஆலயம் என்றால் அன்னைக்கு ஆசாரிக்க கூடாது. அதே நேரத்துல தன் மனைவி பிள்ளைகளுக்கும் அவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்திருக்கிறான். இத்தனை காரியத்திலும் அவன் உண்மையா இருந்தபடினால்தான் அவன் எதை கேட்டாலும் ஆண்டவர் செய்தார். இன்னைக்கு நாம உண்மையா இருப்போமானால் நாம எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வார். ஆனா இயேசு கிறிஸ்து அதில் நமக்கு விளக்கத்தை கொடுத்து விட்டார். நீங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கத்தான் செய்யணும். உனக்கு விரோதமா எவனா செய்துட்டா பரவாயில்ல, அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்னிடத்துல விட்டு விடு, நான் அவனை ஆசீர்வதிச்சிரு, ஆனா நான் அக்னி தழலை அவன் மேல் போடுவேங்கிற. பாருங்க, பழி வாங்குதல் எனக்குரியது, நீ ஏன் அந்த வீணான பழியை வாங்குற? அது மோசையோட போட்டோம். இன்னும் புதிய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுக்காக நீ இருக்கிற. என்னுடைய உபதேசத்தை கேள். இனிமேல் நீ யாராவது உனக்கு விரோதமா எழுதுனா கூட நீ மோசையை போல உண்மையா இருக்கும்போது நீ அந்த காரியத்துக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்த. ஆண்டவரே, எனக்கு கஷ்டமா இருக்கு, இப்படி எல்லாம் முகந்தடாம செய்யறாங்க, எனக்கு விரோதமா இப்படி பொல்லாப்பு பேசுறாங்க, துரோகம் பண்றாங்க, எவ்வளவோ எங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வேதனைப்படுத்தி காயப்படுத்துறாங்க. அது தாங்க முடியல ஆண்டவரே, புலம்பத்தான் செய்கிறோம். ஆனா இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்துட வேண்டும். பழி வாங்குதல் அவருக்குரியது, இரத்த பழியை அவர் தீர்த்துக் கொள்வார். இதுதான் அன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பாடம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில போரா கூட்டத்தார் எழும்புவார்கள். நாம் விசுவாசமாய் பேசுகிறவர்கள், விசுவாசிகளுக்கு விரோதமாக எழுப்புவார். காலையை போய் யோசுவாவும் என்ன பேசினாங்க? விசுவாசமா பேசினாங்க. அதுக்கு விரோதமாக தான் எழும்பினாங்க. ஜனங்கள் எழும்பினார்கள். எங்களை சாகடிக்கவா கூட்டு வந்தீர்கள், பிரேத குழிகளில் என்றா எங்களை வனாந்திரத்திலே கொண்டு வந்தீர்கள் என்றெல்லாம் சொல்லி மோசே, ஆரோன், காலை, யோசுவா எல்லாருக்கும் விரோதமா எழும்பினாங்க. நாம் விசுவாசமா வாழும் பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். உண்மையா இருக்கும் பொழுது நமக்கு பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனால் நீங்கள் எல்லாரையும் மன்னிச்சு எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தேவனுடைய சமத்துல உண்மையா இருங்க. இந்த தானியேல் 10:12 ஒரு காரியத்தை சொல்லுகிறான், அதே வாசிக்க கேட்கலாம். தானியேல் 10:12. அவன் அப்பொழுது அவன் என்னை நோக்கி, என்னை நோக்கி, "தானே, தானே பயப்படாதே. பயப்படாதே, நீ அடைகிறதற்கும் நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை தேவனுக்கு முன்பாக நீ உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் செலுத்தின முதல் நாள் உன் துவங்கி மனதை செலுத்தின முதல் நாள் தொடங்கி வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தைகள். அப்ப கேட்கப்பட்டது. நம்முடைய வார்த்தைகள் கேட்கப்படணும்னா நீ உன்னை தாழ்த்தணும். வந்தேன். உன் வார்த்தைகளிலிருந்து நான் வந்தேன். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் உன் வார்த்தைகளை கேட்டு உனக்கு வந்து உதவி செய்யணும்னா நீ உன்னை தாழ்த்தணும், உன்னை சிறுமப்படுத்தணும். நீ மனுஷனை நம்பக்கூடாது, மனுஷனை மேன்மைப்படுத்தக்கூடாது. இவன் 3 வாரம் துக்கித்து தேவனுடைய சமூகத்துல ஆகாரத்தை எல்லாம் ஒதுக்கி 3 வாரமா உபவாசம் பண்ணி ஜெபித்து கொண்டு வந்திருக்கிறான். சுகபோகத்தை எல்லாம் மறந்து, தூக்கத்தை எல்லாம் மறந்து 3 வாரமாக. அதனால நீங்க அந்த அதிகாரத்தை தொடக்கத்தை படிச்சு பாருங்க. அவன் தன்னை தாழ்த்துக்கிறான்.
வெறுமையாக்குகிறான், தன்னை சிறுமைப்படுத்துகிறான். கர்த்தர் அவனுடைய சத்தத்தை கேட்டாராம். உனக்கு பரிசுத்தம், உபவாசம், ஜெபம், தாழ்மை, இவை உண்மை, இவைகளெல்லாம் நம்மிடத்துல இருக்குமானால் நாம் யாரையும் சபிக்க தேவையே இல்லை. ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதி. அவள் பாத்திரமா இருந்தால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவரே இவர்களை மன்னியும், அறியாமல் செய்கிறார்களே மன்னியும். அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபை இருந்தால் மன்னிக்கப்படும். இல்லைன்னா உன்னுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படும். நீ ஆசீர்வதிக்கிறாய், அவள் தகுதி இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் உனக்கு ரெட்டிப்பாய் திரும்ப வந்து விடும். இனிமேல் தயவு செய்து யாரையும் சபிக்காதீர்கள், யாரையும் பழி வாங்கி விடாதீர்கள். அதை கர்த்தரே பார்த்துக் கொள்வார். இதுதான் அவனை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். இது வேதத்துல இடம் பெற்றிருக்கிறது என்பதற்காக அதன்படியே நாம மோசையை போல ஆண்டவரை அழிக்க வேண்டும், ஆண்டவர் மன்னிக்க வேண்டும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன அதுல கற்றுக் கொடுத்திருக்கிறோம், அதன்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அப்போ ஒரு மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்கிறது தெய்வத்தினுடைய செயல். அந்த செயலை கர்த்தர் உன்னிலிருந்து செய்ய விரும்புகிறார். இந்த அதிகாரத்தினை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறார். அதனால எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவோம். உங்களுக்கு விரோதமாய் கோரா கூட்டம் எழுப்பினாலும் அது ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்தான். அவன் மோஸ்ட்லி ஆண்டவர்கிட்ட தான் ஒப்பு கொடுத்தான். அதனால ஆண்டவர் தான் அந்த ஆக்கினையை வர வைத்தார். அதுல அவன் ஒரு வெளிப்பாடை கேட்டான். இவங்க மற்றவர்களை போல இருக்கக்கூடாது, இல்ல நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதற்கு அடையாளமாய் இந்த மாதிரி நடக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேட்டான். அதன்படி செய்தான். அப்ப இன்னைக்கு உன் வார்த்தைகள் நீ வேண்டிக் கொள்வதற்கு கர்த்தர் இறங்கி வந்து பதில் கொடுக்க வேண்டும். தானியேலை போல உன்னை சிறுமைப்படுத்து, உன்னை தாழ்த்து, துக்கித்து தேவனுடைய சமத்திலே காத்து. 3 வாரம் உபவாசித்து அழுது காத்து கடந்தானாம். கர்த்தர் இறங்கி வந்தார். மோசே அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையாய் இருந்திருக்கிறார். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். அடுத்து பார்க்கிறோம், அங்கே கர்த்தர் நமக்கு இன்னொரு அதிகாரத்தை தந்த ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு இயற்கையை கர்த்தர் நிறுத்தினாராம். இது எவ்வளவு ஒரு பெரிய காரியம். யோசுவாவின் சரித்திரம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயி பட்டணத்தை முறியடித்து விட்டார்கள். அப்போ அடுத்து அவர்கள் முன்னோக்கி செல்ல வேண்டும். அடுத்து கிபியோனியர். இந்த கிபியோனர்கள் பலசாலிகள் தான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் என்பதையும், இவர்களை எதிர்த்தால் நாம் நிச்சயமா ஜெயிக்க முடியாது என்பதையும் உணர்ந்து இந்த இஸ்ரவேலரோடு சமாதானம் பண்ணினார். வேதத்துல பிற்காலத்து சங்கீதத்துல தாவீது எழுதும், யாராவது இஸ்ரவேலோடு சமாதானமா இருந்தால் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தருவாராம். நம்முடைய அலங்கத்துல சமாதானத்தை தருவேன் என்று சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, அப்போ இவன் என்ன செய்கிறான்? கிபியோனியர்கள் இஸ்ரவேலரோடு சமாதானத்துக்கு வந்து விட்டார். உடனே இந்த 5 ராஜாக்கள் எமோரியர்கள், அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. நீ எங்க ஜாதியா, நீ எப்படி அவங்களோட போய் நீ உடன்படிக்கை பண்ணலாம்? 2ல 1 பண்ணுவோம்னு சொல்லி எமோரியர்களுக்கு 5 ராஜாக்கள் இருந்தார்கள், 5 பிரிவினர். அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிபியோனிற்கு விரோதமா எழும்புகிறார். இந்த தகவல் யோசுவாவுக்கு வருகிறது. யோசுவா அட்வான்ஸ் ஆகி முன்னால போயிட்டான். இப்ப பின்னோக்கி வந்து கிபியோனியரை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா இவரு கிபியோனியர் இவர்கள் உடன்படிக்கை செய்து அபயமிட்டு இருக்கிறார்கள். இப்ப அவர்களுக்கு ஒன்று என்றால் இவர்கள் தான் காப்பாற்ற வேண்டும். இப்போ முன்னே சென்றவர்கள் பின்னோக்கி திருப்பி வந்து இவர்களை காப்பாற்ற வேண்டும். அதற்குள்ளாக இந்த 5 ராஜாக்கள் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியாது. அவன் பிரயாணப்பட்டு திரும்பி வர்றதுக்கு நாட்கள் ஆகும். அப்பதான் இவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, சூரியனை கிபியோன் மேலும் சந்திரனை ஆயலோன் மேலும் தரித்து நிற்க செய்யும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இப்ப இருக்கிற பகல் அப்படியே பகலா இருக்கட்டும், இரவு இரவாகவே இருக்கட்டும். அப்போ சூரியனுக்குன்னு ஒரு கணக்கு உண்டு. அது 12 மணி நேரம் பிரகாசித்து விட்டு 12 மணி நேரம் மறுபக்கம் போய்விடும், இரவு வந்துவிடும். பகல் இரவு என்றே இருக்கிறது. ஆனா ஒரு மனிதனுடைய பேச்சை கேட்டு சூரியனின் சந்திரனை கர்த்தர் தரிப்பிக்க செய்தார். இயற்கை எப்பொழுதுமே படைத்தவருக்குத்தான் கீழ்ப்படியும், சிருஷ்டிகர்த்தாவுக்கு தான் கீழ்ப்படியும்.
இப்ப அலைகளுக்கு, கடலின் அலைகளுக்கு ஒரு கட்டளை வைத்திருக்கிறார். இதுக்கு மிஞ்சி நீ வரக்கூடாது. வராது. ஆனா எப்ப வரும்? எப்ப சுனாமியா மாறுது? கர்த்தர் குமுறும் பொழுது, கோபாக்கினை வரும் பொழுது, கர்த்தர் கோபப்படும் பொழுதுதான் அது வருது. பெருமழை எப்ப விழுந்தது? நோவா காலத்துல நாம் பார்த்திருக்கிறோம். ஜனங்கள் அக்கிரமங்கள் மீது செய்த போது பெருமழை வந்தது. இன்னைக்கு ஏன் இயற்கையில சீற்றங்கள், மாற்றங்கள் வருகிறது? ஏன் அதனுடைய முறைமைகள் எல்லாம் மாறுகிறது? சூரியன் அதிகமான வெப்பத்தை கொடுக்கிறது, அதிகமான மழை கொடுக்கிறது, காலங்கள் தவறி வருகிறது, அதனால விவசாயம், வெள்ளாமைகள் பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் எதற்காக? பனி உருகுகிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பனி உருகி போய்விடு, வெப்பமயமாக்குதல், இதெல்லாம் பல காரணங்கள் சொல்லி பண்றது. ஏன்? தேவனுடைய கோபம். மனுஷன் சரியில்லை. மனுஷன் சரியா இருந்தா இந்த பூமி சரியா, இயற்கை சரியாக இருக்கும். அப்போ அப்போ அந்த இயற்கையை கண்ட்ரோல் பண்ணுகிற அதிகாரத்தை கத்தனைக்கு இன்னைக்கு மானிட்டர் பண்ற அதிகாரம் தான் மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு மழை வரும் அப்படிங்கிற கண்டுபிடிக்க முடியும். புயல் இத்தனை கிலோமீட்டர் வேகத்துல வீசும் என்று கண்டுபிடிக்க முடியாது, மானிட்டரிங். ஆனா அதை கட்டுப்படுத்த யாரால முடியுமா? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி? மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 21:21. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே போய் தள்ளுண்டு போ என்று அப்படி ஆகும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுல ஒரு இயற்கை சொல்லுகிறார். ஒரு அத்திமரம் பட்டு போகுது. ஆண்டவர் சொன்னார், இந்த மரத்துல இனி கனி இருக்கக்கூடாது சொன்ன உடனே அத்திமரம் பட்டு போயிட்டு. அது மரம் இயற்கை சார்ந்தது. ஒரு மலையை குறித்து சொல்லுகிறார். மலையை யாரால் பெயர்க்க முடியுமா? இன்னைக்கு அதுக்கான இது உண்டா? மலையை உடைக்க முடியும், சுரண்ட முடியும், குகை அமைக்க முடியும். ஆனா ஒரு மலையை பெயர்த்து அப்படியே கொண்டு போய் கடல்ல போட முடியுமா? முடியும். எப்போ? நம்முடைய விசுவாசம் பெரிதா இருக்கும்போது. என்னால் கூடாது, என் தேவனால் கூடும் என்ற விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? அதுக்காக மலையெல்லாம் பார்த்துப்போ, கடலெல்லாம் அப்படி வத்திப்போ, அந்த என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அதனால சூரியனை நிக்க வைக்கிறதும், சந்திரனை தரிக்க வைக்கிறதும், அந்த மாதிரி கணக்குக்கு நாம் போகக்கூடாது. மிஞ்சி போய் செய்து நம்ம அவமானப்பட்டு விடக்கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும். நான் வேதத்திலிருந்தே சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று சொல்லி நீ எழுந்து நட என்று சொல்லி பிடித்து தூக்கி விட்டான். வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல யார் விசுவாசம் வைக்கிறார்? இப்ப இவனுக்கு விசுவாசம் வந்துச்சு. ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பாடுபடுற நேரத்துக்கு முன்னால, இன்னைக்கு ஒரு சோதனை வரும், உன் விசுவாசம் சொலகினால் சோதிக்கப்படும், புடைக்கப்படும், ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போக நான் வேண்டிக் கொள்வேன் என்று சொன்னார். இப்போ பரிசுத்தர் வந்து விட்டார். இப்ப விசுவாசத்துல வல்லவனாகி விட்டார். ஏற்கனவே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரனை கூரையை பிடித்துக் கொண்டு என்ன செய்தார்கள்? இறக்குனாங்க. இயேசு கிறிஸ்து அந்த சுமந்து வந்தவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை எழுப்பி நடக்க செய்தார்.
இது அந்த நாட்களில் எந்த வைத்தியனாலும் செய்ய முடியாத காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். அப்ப யோசுவா சூரியனை சந்திரனை தரிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவன் ஆண்டுட்டு அது தைரியமா ஏன் சொல்றான்? அவருடைய விசுவாசம் அவ்வளவு பெரிதா இருந்தது. நீ விசுவாசிக்கிற இன்னார்ந்து அறிந்திருக்க வேண்டும். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல தெய்வ செயல்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதைதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அங்கே பேதுருக்குள்ள அந்த விசுவாசம் வச்சு யோவானுக்குள்ள 40 வருஷம் சப்பானி அந்த ஆலயத்து வாசலே இருக்கான், என் ஊருக்கே தெரியும். ஆனா அவனை எளிமை நடங்கிறான். யோசிச்சு பாருங்க, அவன் உடனே துள்ளி குத்து எளிமை நடந்தான். இது பேதுருவுக்கும் யோவானுக்கும் உள்ள விசுவாசத்தினால் நடக்க முடியாத காரியம் நடந்தது. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்க முடியாத காரியம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசமே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லிக்கிறது. இயேசு கிறிஸ்து நாமத்து மேல விசுவாசம் வைத்தால் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறாய், நீ தேவனுடைய பிள்ளையாய் மாறி விடுகிறாய். அப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் இன்னைக்கு உனக்குள்ள இருக்குமானால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட செயல்களை கத்த செய்யும். அதுக்காக எப்பொழுது பட்சித்து பார்க்க கூடாது. நீ இப்படி அற்புதம் செய்தால்தான் உன்னுடைய நாமத்தில இதை செய்கிறேன், வித்தை காட்டுகிறேன் அப்படிலாம் சொல்லி கூட்டத்தை கூட்டி புகழ் தேட விரும்பக்கூடாது. கிரிட்டிக்கல் கண்டிஷன் சிச்சுவேஷன்ல தான் நீங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நாம நினைக்கும். மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்டு தெய்வீக சுகம் பெற்று உயிரோடு இருப்பவர்கள் இருக்கிறார். இன்றைக்கும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பல அற்புதங்கள் அதிசயங்களை அனுபவித்தவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். உண்மையாகவே மழையும் வெயிலும் இயற்கையும் கீழ்ப்படிந்த அனுபவத்தை பெற்ற இன்னும் மூத்த ஊழியர்கள் பரிசுத்தவான்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவச்சர். அப்ப இது எதை குறிக்கணும்? விசுவாசத்தின்படி நடக்க முடியாத காரியங்களையும் என்னை இயேசு கிறிஸ்து நடக்க வைப்பார். நீ இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்பிக்கை வை. இந்த பேதுரு நீ எளிமை நட அப்படின்னு சொல்லல, இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்லுங்க. அந்த நாமத்தை விசுவாசித்து அந்த நாமத்தை அறிக்கை செய்கிறான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்கிறது. அப்ப யோசுவா ஒரு விசுவாச வீரன். அவருடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். நீங்கள் விசுவாசித்தால் மலையை பெய்து போனால் பொய்ந்து போகணும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்ப நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையான காரியங்களை காண முடியும். சரி, கடைசியாக சில காரியங்களை நாம் நிறைவு செய்யலாம். மனிதனுடைய ஒரு சொல்லை கேட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 இங்கே ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவர் செய்கிற காரியத்தை பாருங்கள். எலியா என்பவன் மனுஷனாய் இருந்தும் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் மழை பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. பெய்ய மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பலனை தந்தது, பூமி தன் பலனை தந்தது. இங்க பாருங்க, வானத்தை அடைக்கிறாரு, வானத்தை திறக்கிறாரு. இது ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு கிறிஸ்பியனாகிய எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர். என் வாக்கினால் என்று இந்த தேசத்துல மழை பொழிய கூடாது. இது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியில இருக்கிறது. இப்ப என்னுடைய வாக்கினால் அன்றி என்று சொல்லுகிறான். நான் சொன்னாதான் நீங்க மழையை அனுப்பணும், நான் சொன்னாதான் மழையை கொடுக்கணும். இப்ப இன்றைக்கு அந்த அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கு? தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள், தேவனுக்கு முன்பாக தங்கள் முழங்காலை முடக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு இதை செய்வார். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37-38 முதல்ல வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 18, 37, 38 முதல்ல வாசிக்கலாம்.
ஆமா. கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி தகன பலியையும் அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் வாய்க்கால் தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். கர்த்தரே தெய்வம். இங்க பாருங்க, எலியா ஒரு வார்த்தை சொல்றான், ஆண்டவரே நீ தெய்வமானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தில் பட்சித்து போட. உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்கு. இப்போ வானம் திறந்து அக்கினி இறங்குது, வானம் திறந்து மழை வருது, வானத்தை அடைக்க சொல்கிறான், வானத்தை அடைக்கிறார். அப்போ தேவருக்கு முன்பாக நிற்க ஒரு சாதாரண எளிய மனுஷனாகிய ஒரு எலியாவின் வார்த்தையை கேட்டு கர்த்தர் இவ்வளவு பெரிய மகத்தான செயல், எல்லாம் சாதாரண காரியம் இல்லை. அதை செய்தால் ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார். இப்போ அதுல 1 ராஜாக்கள் 18 36 வசனத்தை வாசிப்போம். ஏன் எலியாவுக்கு கர்த்தர் செவி கொடுத்தார் என்பதற்கான விளக்கம் அதுல இருக்கிறது. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே எலியா வந்து தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே தேவன் என்றும் இஸ்ரவேலில நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் விளங்க பண்ணும். அப்ப எலியா எந்த வார்த்தையும் சுயமா பேசல. நான் உனக்கு முன்னால் நிற்கிறேன் என்று அவர் சொன்னாலும், மழையை அடைக்க சொல்லி என்னிடத்துல கேள்வி சொன்னது அவர்தான், வானத்தை திறக்க சொல்லி சொன்னதும் அவர்தான். நீ இப்ப நான் உனக்கு பதில் கொடுக்கணும்னா அக்கினியே அனுப்ப சொல்ல தீர்க்கதரிசி அவன்கிட்ட பேசியிருக்கிறார். அப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் நாம் செய்யணுமா? அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் செய்தால் அவர்கள் கேட்பதை கர்த்தர் செய்வார். ஒரு பேதுரு, இவனாவது தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி, சரி, அதனால அவன் ஜெபிப்பான், கருத்தாய் ஜெபிப்பான், எல்லாம் நடக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் மீன் பிடிக்கிறான் பேதுரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி பாலையை போடுகிறேன். ஆயிலும் அப்போ ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை செய்யும் போது அவர்கள் சொல்கிற வார்த்தைக்கு கர்த்தர் செய்வாரா? பதில் கொடுப்பார். இப்போ உங்களுக்கு தெரியும், ஏன் பேதுரு ஒருத்தனை பார்த்து எழுமி நடன்னு சொன்னோடனே ஆண்டவர் செய்தார்? இவனும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தார். அப்ப நீங்க கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிற எலியாவை போலவும் பேதுருவை போலவும் இருப்பீர்களானால் கர்த்தர் நீங்க வானத்தை அடானா அடைப்பாரு, தரனா திறப்பாரு, டாஸ்மாக் கடைய அடனா அடைப்பாரு, யூபியில ஆலயங்கள்லாம் திறக்கப்பட்டுன்னு சொன்னா திறப்பாரு. முடியுமா? முடியாதா? முடியும். உனக்கு பொக்கிஷ சாலைகளை திற என்று சொன்னால் திறப்பார். ஒரு அண்டாக்காக அபுக்காக சொல்லி ஒருத்தன் போய் கொகமுனால சொல்றான், அது திறக்குது. ஆனா நீ கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறவன், கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நீ அந்தி பலி செலுத்துக்கிறான், பலியை ஒழுங்கா செலுத்து. இந்த எலியா அந்தி பலி செலுத்துகிற நேரம் சரியான நேரத்துல பலியை செலுத்துக்கிறான். நீ அதாவது நேரத்துல தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் காரியங்களை கருத்தா இருக்கும் பொழுது, அப்படி சொல்ல கேட்டு நீ கீழ்ப்படினா அதன்படி நீ சொல்லும் பொழுது கர்த்தர் அதன்படியே செய்வார். அப்போ கர்த்தர் என்ன செய்யறாராம்? எல்லாவற்றையும் உனக்கு ஏற்கனவே வெளிப்படுத்தி விடுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46, 47 இது எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 6ஆம் அதிகாரம் 46, 47. நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நான் எவ்வளவோ சொல்லி நீங்க சொல்லுகிறபடி செய்யாமல் போகிறது என்ன? என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். என் வார்த்தைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்து அதன்படி நீங்க செய்வீர்களானால்
நான் உங்களை எலியாவாகவும் மோசேவாகவும் யோசுவாவாகவும் பேதுருவாகவும் நான் மக்களுக்கு காண்பிப்பேன் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதனால கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கவனமா செய்யும். அவர் என்ன சொல்லுகிறார்? ஒரு மரியாதை கனப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம், இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தவர். அந்த தாய் என்ன சொல்லுகிறார்? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த இடத்துல அவர் என்ன மரியாதை சொல்றார்? என் மகன் என்ன சொல்றானோ அதன்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா சில இடத்துல என் மகனே என்றுதான் அவர் கூப்பிடுகிறார். அப்போ மகன் என்று சொல்ல, அவர் உங்களுக்கு, கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். அதே போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார், அவருடைய என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. எலியாவை போல சரியா பலி செலுத்துங்க. பேதுருவை போல விசுவாசம் ஒழிந்து போகாதபடி காத்து கொள்ளுங்க. நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து நாமத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது வானத்தை திறவென்றால் திறக்கும், ஆசீர்வாதம் வந்து கொட்டும், அடையென்றால் அடைக்கும், ஆக்கினி இறங்குந்தால் இறங்கும். ஆனால் நீங்கள் எலியாவாக பேதுருவாக காணப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இப்போ இன்றைக்கு கர்த்தர் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 33:9 ஒரு வசனம் இருக்கு, அதை வாசிக்கலாம். சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். இது கர்த்தரை குறித்தான வார்த்தை. இன்னைக்கு அந்த அதிகாரத்தை குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமா அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்போ ஏன் நமக்கு கேட்கறதெல்லாம் ஒன்றும் நடக்கல, எதிர்பார்த்த காரியம் நடக்கல. இப்போ நம்ம இடத்துலதான் ஏதோ தவறு, நம்ம இடத்துல குறை இருக்கு. கத்திடத்துல பழுதல் நம்ம ஒண்ணுமே கிடையாது, ஒரு பழுதற்ற ஆட்டு. அப்போ மோசையை போல நாம எல்லா இடத்திலும் உண்மையா இருக்கிறோமா? தானியேலை போல துக்கித்து தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி சிறுமைப்படுத்தி காத்து கிடக்கிறோமா? இங்கே பேதுருவை போல விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோமா? யோசுவாவை போல விசுவாசத்தில் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த எலியாவை போல அவருக்கு முன்னால் நிற்கிறவனா இருக்கிறோமா? அவருக்கு முன்னால் அவன் எப்படி நிற்கிறான்? சரியான நேரத்துல பலி செலுத்துகிறான். அந்தி பலி செலுத்த வேண்டிய நேரத்துல அந்தி பலி, போஜன பலி செலுத்த வேண்டிய நேரத்துல போஜன பலி. அவன் தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களில அவன் உண்மையா இருக்கான். அதனால தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன், தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் ஆசாரியன் தான் நிற்க முடியும். அதனால எலியா திஸ்பியன், அவன் ஆசாரியன் கிடையாது, திஸ்பியன். திஸ்பியன் ஆகிய எலியா தீர்க்கதரிசி, வரும் காரியங்களை அவனுக்கு அறிவித்தார். எனக்கு அருமையான தேவச்சா, கொஞ்சம் ஜீவனும் சமாதானம் உன் நாவில் இருக்கிறது, ஜீவனும் மரணமும் உன் நாவில் இருக்கிறது. அப்ப அந்த நாவை சரியா நம்ம பயன்படுத்தணும். உமக்கு ஸ்தோத்திரம். முதலாவது பார்த்தோம், உண்மையா இருக்க வேண்டும். அடுத்தது விசுவாசமா இருக்க வேண்டும். வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது நாம் வேண்டிக் கொள்ளுகிற வார்த்தை, நாம் சொல்லுகிற கட்டளையிடுகிற எந்த வார்த்தைக்கும் கர்த்தர் கேட்டு அப்படியே ஒரு மனுஷனுடைய வார்த்தை. மோசே என்ற ஒரு மனிதன், எலியா என்ற ஒரு பாடுள்ள மனுஷன், யோசுவா என்ற ஒரு சாதாரண இளைஞன், பேதுரு என்ற மீன் பிடிக்கிற ஒரு மனுஷன், இத்தனை பேரை கொண்டு அவள் சொன்னதெல்லாம் கேட்டு கர்த்தர் செய்தாரு. அப்ப தேவனிடத்துல பட்சபாதம் உண்டா? ஏன் நமக்கு செய்யல? இதுதான் இன்னைக்கு சிந்தனை. அப்ப இனிமேல் ஒரு நாட்களே செய்வார் என்றால் சொல்லால் கட்டளையிடோ இருக்கும் என்ற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சாதாரண நாட்கள் அல்ல, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு அதை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகமான பேர் இருக்கிறார். அதிகாரத்தை கர்த்தருடைய நாமத்தின் மேன்மைக்கு நேர்மையாக பயன்படுத்த வேண்டும். அதிகாரத்தை பயன்படுத்தாமல் போனால் அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமலும் போய்விடும். அவை அதிகாரத்தை பெற்றிருக்கிற நீங்கள் அதை சரியாக பயன்படுத்துங்கள், துஷ்பிரயோகம் பண்ணாதீர்கள். வீண் புகழ்ச்சிக்கும் உங்கள் ஆதாயத்துக்கும் உங்கள் பேர் புகழுக்கும் அதை ஒரு நாளும் பயன்படுத்தாதீர்கள். தேவனுடைய நாமத்தின் மேன்மைக்கும். ஏன்னா இந்த சம்பவத்துல எல்லா இடத்துலயும் பாருங்க, அந்த சப்பானி துள்ளி குதித்து கர்த்தரை துதித்து கொண்டே போனான். பேதுருவை அவனை துதிக்கிறார். எலியா சமத்துல ஜனங்கள் கர்த்தரை துதித்தார்கள். யோசுவா அதை செய்ததினால் கர்த்தர் ஜனங்களை மகிமைப்படுத்தினார்கள். மோசே கர்த்தர் மோசைக்கு பயந்தார்கள் ஒரு பக்கம், ஆனா கர்த்தரை மகிமைப்படுத்தினார்.
எங்கேயாவது அவ ஜன அவர்களுக்கு அவர்கள் மகிமைப்படுத்தப்பட்டார்களா? இல்லை. கர்த்தர் தான் மகிமைப்பட வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் மகிமைப்படுவதற்கு பதிலாக தங்களை தாங்களே மகிமைப்படுத்தி மேன்மைப்படுத்தி மேட்டுமைப்படுத்தி இன்னைக்கு ஜனங்களை அழுவ செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. அதிகார துஷ்பிரயோகம் கர்த்தருக்காக. ஏன்னா உங்களை நம்பி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு அதிகாரத்தை கொடுத்தார். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை அப்போஸ்தலருக்கு கொடுத்தார். அதைத்தான் பாவ மன்னிப்பு சீட்டாக அன்னைக்கு திருச்சபையிலே காசு வாங்கி விற்க ஆரம்பித்தார்கள். நீ 100 ரூபா கொடு, பாவத்தை மன்னிச்சிருவேன். தள்ளுதல் சீட்டு, பாவ மன்னிப்பு சீட்டு. ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்துல அந்த முறைமை இருந்து அதை எதிர்த்து தான் மார்ட்டின் லூதர் கிங் வந்தார். அது என்ன உனக்கு என்ன பாவத்தை மன்னிக்கிற, உனக்கு என்ன அதிகாரம், நீ என்ன யோக்கியனா என்று கேட்டுதான் புரிந்தார். ஆனா மறந்து விடாதீர்கள், அதிகாரத்து நம்மத்துல இருக்கு. அதை சரியா பயன்படுத்துவோம். கர்த்தரும் சரியாய் செயல்படுவார். கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்ப சிலவற்றை நாங்கள் பெற்றிருந்தோம், அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாதபடியே சிதைத்துக் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் எவ்வளவு அதிகாரம் படைத்தவர், அதை எங்கள் மேல் ஊதி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டு சொன்னார்கள். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது. மலையை பெயர்ந்து போல் சொல்லக்கூடிய விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. காற்றையும் கடலையும் அதட்டுகிற அதிகாரம் எங்களுக்கு உண்டு. அப்பா, வானத்திலிருந்து வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் ஒன்று தவறாக பயன்படுத்துகிறோம், அல்லது பயன்படுத்தாமலே துருபிடிக்க விட்டு விடுகிறோம். இன்னைக்கு இதுல நாங்கள் தெரிந்து கொள்ள கிருபை பாராட்டு. இனி வரும் நாட்களே உமக்கு முன்பாக நிற்கிற எலியாவாக, திறப்பின் வாசல் நிற்கிற மோசையாக, விசுவாசத்தில் வல்லவனாக யோசுவாவை போல, அப்பா பேதுருவை போல எங்களையும் மாற்றும். நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, அவள் தேவைகள் எல்லாத்தையும் சந்தித்தரணும். அவள் சிறுமை சிறையிருப்பு எல்லாத்தையும் நீக்கி போடும். இந்த மாதத்தில் செய்த நன்மைகளை வருமாத்தில் எட்டிப்பாய் நீ செய்தரணும். நன்றி தகப்பனே, நன்றி. ஆவியில் அனல் உள்ளவர்களாய் மாற்றும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளால் நகர சமாதானம் பெரிதாயிருக்க கிருபை பாராட்டுங்க. எழுந்து போனவர்களை சுதந்திரிக்க உதவி செய்வீராக. போக்கிலும் வரத்திலும் கரத்தின் பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. நன்மையின் கிருபை அவர்களை தொடரும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.